Hello guys, welcome back to our channel. ஸோ இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜனனிக்கு அவங்களோட ஸ்கூலில் மார்ச் பாஸ்ட் நடக்குது. ஸோ யூனிஃபார்ம் தான் அண்ட் தென் சம் குட்டி வேலைகள்லாம் இருக்குது டி நகரில். குட்டி வேலைகள் மீன்ஸ் ஷாப்பிங் வேலை. ஸோ அதுதான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நாங்கள் வந்து கெட் ரெடி வித் மீ வீடியோ எடுத்திருக்கோம். அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா இன்ஸ்டாகிராமில் நாங்கள் போட்டிருக்கோம் பாருங்கள். இன்ஸ்டாகிராம் ஐடி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அண்ட் ஸ்க்ரீன்லேயும் டிஸ்பிளே பண்ணிடுச்சு. எங்கள் அம்மாவுக்கு வந்து லஞ்ச் கொடுத்துட்டு தான் நாங்கள் போகணும். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து டி நகர் போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ. ஸோ எங்கள் அம்மாவுக்கு லஞ்ச் எடுத்தாச்சு. இன்றைக்கி எங்கள் அம்மா வந்து இன்னைக்கு வந்து க்ராக்ஸ் தான் போட போகிறேன். க்ராக்ஸ் ஜானி வந்து இந்த செப்பல் அண்ட் எல்லாரும் க்ராக்ஸ். இது வந்து பூனைக்கு பால் வச்சோம், கொஞ்சமாக தான் குடிச்சிருக்கு, மீதி அப்படியே வச்சுட்டு பாய் சொல்லு. ஷாப்பிங் போகிறோம். வா, என் மண்டையில் இருக்க கலர் இப்போ இந்த மாதிரி வெளியே வந்தால் தான் கைஸ் தெரியுதே. அப்போ தான் கொஞ்சம் மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. இப்போ நாங்கள் வந்து ரோடு கிராஸ் பண்ண போகிறோம் காய்ஸ். என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு பொண்ணுன்னா நல்லா கலக்கலன்னு சிரிக்கணும்னா இப்போ நாங்கள் வந்து சிக்னல் எடுத்துட்டாங்க, நாங்கள் போடுறதுக்கு. நாங்கள் வந்துட்டு அதனால இது மேலே ஏறி போயிட்டுருக்கோம். வந்துட்டோம். இது வந்து சின்னமலை டிப்போ. ஏன்னா வந்துட்டு வண்டிஸ்லாம் கோயிங் ஆகிட்டுருக்கு. ஏறி வந்துட்டோம் கைஸ். கீழே போயிட்டு எங்கள் அம்மாவுக்கு சோறு கொடுக்கும் போது பார்க்கலாம். பாய். ஆனால் பாய். நாங்கள் இப்போ இங்கே ஒரு குட்டி ஃபோட்டோ ஷூட் முடித்தோம். இப்போ கிளம்பிட்டோம், நடந்து போய்கிட்டு இருக்கோம். நான் கேமராவை பார்த்தா என்னோட போனிட்டெயில் கோணையாக இருக்கும். அழகாக இருக்குது காய்ஸ். இந்த பொண்ணுக்கு மட்டும் முடிவு இவ்வளோ பெரிய கூந்தல் வச்சிருக்கா. லாங் ஹேர் மட்டும் தான் கைஸ். பட் ஆனால் அது இவளுக்கு அப்படியே நல்லா சிலுக்கு மாதிரி நல்லா சிலுக்கியாக இருக்கும் கைஸ். ஓகே கைஸ், பாய். இந்த இந்த இடம் வந்து நாங்கள் படிக்கும்போது ஒரு ப்ளே ஸ்கூலாக இருந்துச்சு. அந்த ஸ்கூல் பேர் வந்து ரஜினி ஸ்கூல்னு சொல்லுவாங்க. ஐயா ஆமாம். இப்போ வந்து ஆனால் அது உண்மையாகவே ரஜினியோட ஸ்கூலான்ட்டு எனக்கு தெரியாது. ஓ மை காட். இப்போது வந்து ஒரு ஆஃபீஸாக கட்டியிருக்காங்க போல். நைஸ் ஒன்லி பார்க்க. மறுபடியும் எனக்கு இந்த இடத்துலயே வந்து வாழணும்னு ஆசையாக இருக்குது. செம வெயில் அடிக்கல, எங்களுக்கு தாகமாக இருந்துச்சு. அதனால் நாங்கள் வந்து கரும்பு ஜூஸ் குடிக்கிறோம். காட்பா ஐயா. ஓகே கைஸ், பாய். அன்னி சொல்லு. இங்கே பாரு. எல்லாருமே நம்ம வித்தியாசமாக பார்க்குறோம். ஹாய். இப்போ நாங்கள் வந்து பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்ருக்கோம். எல்லாம் வாங்கியாச்சு. எவ்வளோ வாங்கியிருக்கோம் பாருங்கள். ஆக்சுவலி அவங்களோட ஃபோனில் வந்து சார்ஜ் இல்லை, அதனால நிறைய கிளிப்ஸ் நான் வந்து எடுக்கலை. கொஞ்சம் தான் எடுத்தேன். வீட்டுக்கு போயிட்டு சார்ஜ் போட்டுட்டு நான் வந்து என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றத நான் உங்ககிட்ட காட்டுறேன். இப்போ எனக்கு ஒரு கால் வருது, வைக்கிறேன். பாய். நாங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க பஸ் ஸ்டாப் ரீச் ஆகிட்டோம். ஓகே, நாங்கள் இங்கே வந்து பானிபூரி அண்ட் அது பேர் என்ன மஷ்ரூம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இந்த பொண்ணை பானிபூரி சாப்பிட்டு முடிச்சிச்சு. எனக்கு வந்து மஷ்ரூம் போட்டுட்ருக்காங்க.
நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு போக போகிறோம். பாய் காய். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நாங்கள் வந்து இப்போ மடிப்பாக்கம் போல் உட்காந்துருக்கோம். அந்த 2 பஸ்ஸில் எந்த பஸ் எடுப்பாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எடுத்தாங்கன்னா இங்கே இருக்க பேக்ஸ்லாம் தூக்கிட்டு ஓடிடுவோம்.